கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரம், மெலித்தா தீவிலே அவர்கள் வந்து அடைந்த அதிகாரம். அந்த தீவிலே என்னென்ன காரியங்கள் நடந்தன என்பதை குறித்து இன்றைய நாளிலும் வரக்கூடிய இன்னொரு நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் 2 செய்திகள் நமக்கு. இந்த 2 செய்திகளையும் நாம் பார்ப்போம். இந்த செய்திகளெல்லாம் யூடியூப் சேனலில் இருக்கும். ஏறக்குறைய 150 செய்திகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கலாம். அவற்றையெல்லாம் நீங்கள் சேகரித்து வைத்துக்கொள்ளுங்கள். பென் டிரைவிலோ ஹார்ட் டிஸ்கிலோ சேர்த்து வைத்துக்கொள்ளுங்கள். பெற்ற நாட்களிலே அவை உங்களுக்கு பயனளிக்கும். இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போனாலும் ஆபேல் மரித்தும் பேசுகிறான் என்ற வசனத்தின்படி அதற்கு ஏற்ப இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், பேசிக்கொண்டே இருக்கும், நீங்கள் கேட்கலாம். மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் அனுப்பி வைத்து மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆரம்பத்தில் சில வசனங்களை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து நாம் செய்தியை பார்ப்போம். அப்போஸ்தலர் 28 முதல் 2 வசனங்கள். நாங்கள்னா பவுல் மற்றும் சக விசுவாசிகள், நண்பர்கள், பின்ன லூக்காவும் தன்னை சேர்த்துக் கொள்வதாக பார்க்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை எழுதினதே அவன். எனவே நாங்கள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவனும் அந்த குழுவிலே உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 28 1 முதல். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டிய அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் அந்நியர்களை உபசரிக்க வேண்டும். ஆனால் அந்நியர்கள் இவர்களை உபசரித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விருந்தோம்பல், அந்நியருடைய அன்பு, ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்கள் காட்டின பேரன்பு என்று சொல்லி இந்த முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அந்த தீவின் பெயர் மெலித்தா. மெலித்தா என்றால் அடைக்கலம் என்பது பொருளாகும். அடைக்கலம் கொடுத்த மக்கள், பவுலும் அவனுடைய கூட்டமும் கரையேறின பிறகும் கஷ்டங்கள், கரையேறின பிறகும் சில கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்ததாக தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் கண்டுகொள்ளலாம். ஆண்டவரை அறியாதவர்கள் காட்டக்கூடிய அன்பு, இது சாத்தியமா ஐயா? ஆண்டவரை அறிந்தவர்கள், அனுபவித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் அவரிடத்தில் அன்பு இல்லையே, செய்ய வேண்டிய உதவிகளை தக சமயத்தில் செய்யவில்லையே, சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்களுக்கு அன்பு எப்படி ஏற்பட்டது? அதனுடைய காரணம் என்ன?
ஒவ்வொருவரும் தேவ சாயலினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற மதத்தினரும் ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயல் என்றால் அவருடைய குணாதிசயம் என்பது பொருள். அவருடைய குணாதிசயங்களிலே பிரதானமானது அன்பு. அவர்கள் ஏன் இப்படி அன்பு பாராட்டுகிறார்கள் என்றால், அவர்களும் நம்முடைய தேவனால் அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலை தங்களுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இளைப்பாறுதல் தரக்கூடிய ஆண்டவர் அல்லவா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதலை, ஆண்டவருடைய இளைப்பாறுதலை, ஆண்டவருடைய சாயலை, ஆண்டவருடைய குணாதிசயத்தை இந்த மக்கள் விசுவாசிகளுக்கு காட்டியதாக வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிகள் காட்ட வேண்டிய அன்பை, இளைப்பாறுதலை, விருந்தோம்பலை அவிசுவாசிகள், ஆண்டவரை அறியாதவர்கள் இவர்களுக்கு காட்டினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக மெலித்தா தீவு என்பது ஏறக்குறைய ஒரு ஏலீம் போல காணப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏலீம் ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலமாக இருந்தது. அதுபோல களைப்போடும் இளைப்போடு வந்த பவுலின் கூட்டத்தினருக்கு இந்த மெலித்தா தீவு ஒரு இளைப்பாறுதலின் தீவாக இருந்தது என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. விருந்தோம்பினார்கள். விருந்தோம்பல் என்பது ஈஸியான ஒரு காரியமா? எளிதான ஒரு காரியமா? கஷ்டமான காரியம். வந்துட்டாங்களே, என்ன கேட்பாங்களோ, என்ன எதிர்பார்ப்பாங்களோ, எவ்வளவு நாள் இருப்பாங்களோ என்று மனதுக்குள்ளே பொறுமை இருக்கும் பொழுது இந்த மக்கள் வந்த கிறிஸ்தவர்களை, ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை எவ்வளவாய் பாராட்டுகிறார்கள், எவ்வளவாய் பராமரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கைதிகள் அந்த கூட்டத்தில் உண்டு. ஆண்டவரை அறியாதவர்கள் இந்த கூட்டத்திலும் உண்டு. கப்பலில் இருந்து வந்து கரை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டத்திலும் உண்டு. எல்லாரையும் அவர்கள் பராமரிக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும், எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும், எவ்வளவு பொருட்களை செலவழிக்க வேண்டும், காய்கறிகள், இன்னும் உணவு வகைகள், அரிசி, கோதுமை, பழங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உபசரிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து வாசித்து விளங்கி கொள்கிறோம். விருந்தோம்பல் அவர்களிடத்தில் காணப்பட்ட பெரிய கிருபையான ஒரு ஊழியமாகவும் ஒரு பெரிய கிருபையின் எத்தனமாகவும் காணப்படுகிறது. ஆண்டவரை அறியாதவர்கள், வேதத்தில் பல விருந்தோம்பல்கள் உண்டு. நல்ல விருந்தோம்பல்களும் உண்டு, ரொம்ப கெட்ட விருந்தோம்பல்களும் உண்டு. சரியா? யாக்கோபு, அவனுடைய விருந்தோம்பல் எப்படிப்பட்டது? அவன் பயற்றங்குள் காய்ச்சினானே, தன்னுடைய தமையனுக்கு அதை கொடுத்தவனுடைய பிறப்புரிமையை சூறையாடி கொண்டிருக்கிறானே, எப்படிப்பட்ட விருந்தோம்பல்? கெட்ட விருந்தோம்பல். யாக்கோபு பாராட்டிய விருந்தோம்பல். யாக்கோபு என்றால் எத்தன் என்று தானே அர்த்தம். தவறான விருந்தோம்பல் யாகேல், அவளுடைய விருந்தோம்பல். யாகேல் உங்களுக்கு தெரியுமா? ஐயா, ராகேல் தெரியும். யார் அந்த யாகேல்? யாகேல் என்பவள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வரக்கூடியவள். 4ஆம் அதிகாரத்திலிருந்து அவளை குறித்து நாம் பார்க்கலாம். சிசரா என்பவன் ஒரு படைத்தலைவன். அவனுக்கு தாகம் மேற்கொள்ள யாகேலின் கூடத்துக்கு வந்து தண்ணி வேணும் என்று கேட்டான். அவளோ அவனை உள்ளே அழைத்து கொண்டு, விரோதி என்பதினாலே அவனுக்கு தண்ணீர் அல்ல பாலையும் கொடுத்து படுக்க வைத்து ஒரு கூடார ஆணியினாலே அவன் தலையை உடைத்து போட்டாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். செத்தே போனான். விருந்தோம்பல். எப்படிப்பட்ட விருந்தோம்பல்? தவறான பரிதாபமான ஒரு விருந்தோம்பல் என்று நாம் அறிகிறோம். ஒருவேளை இஸ்ரவேலின் தேவனை பற்றிய பக்தி வைராக்கியத்தினாலே அவள் அதை செய்திருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு படுகொலை விருந்தோம்பல் என்று அறிந்து கொள்கிறோம். இப்படி பலவிதமான விருந்தோம்பல்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிலுவையில் ஆண்டவர் சீரேசுநாதர் தொங்குகிறார். தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். தாகமாயிருக்கிறேன். முந்தின நாள் அவர் ஒன்றும் புசிக்கவில்லை, ஒன்றும் குடிக்கவில்லை. கெத்செமனே தோட்டத்திலே அவர் பாடுபட்டார். ராபோஜனம் நடத்திவிட்டு வந்தவர். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாரே ஒழிய ஒரு துண்டு புசிக்கவில்லை, ஒரு மடக்கு குடிக்கவில்லை. அப்படியே வெறுமையாக இருந்தவர். இரவு முழுவதும் அவருக்கு தாகம். இரத்தம் பெரும் துளிகளாக அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே சிந்தியது. மிகுந்த தாகம். புழு போல அவர் துடித்து கொண்டிருக்கிறார் கெத்செமனே தோட்டத்திலே. அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அவருடைய சீஷர்கள் அவருக்கு ஜெப உதவி கொடுக்கவில்லை. டென்ஷன், மன அழுத்தம், போராட்டம், அதோடு அவரை பிடித்து கொண்டு போகிறார்கள். அன்னா வீடு, காய்பா வீடு, பிலாத்து வீடு, ஏரோது வீடு, திரும்ப பிலாத்து வீடு, திரும்ப மக்கள் மன்றம், ஆலோசனை சங்கம், ஆங்காங்கு இழுத்து கொண்டே போகிறார்கள். ஒன்றும் புசிக்கவில்லையே, ஒன்றும் குடிக்கவில்லையே. எப்படி இருக்கும் தாகம்? பயங்கரமான தாகம்.
ஆங்காங்கு இழுத்து கொண்டு போகிறார்கள். சும்மாவா? அடித்து கொண்டு, நொறுக்கி கொண்டு, சவுக்கால் வாங்கு வாங்கு என்று வாங்கி கொண்டு ஆங்காங்கு ஆண்டவர் வழிக்கு விழுகிறார். பார சிலுவை, கோர கொளுத்தும் வெயில், அதிலே சுமந்து கொண்டு செல்கிறார். எப்படி இருக்கும் தாகம்? பயங்கரமான தாகம், பயங்கரமான தாகம். சிலுவையிலே தொங்குகிறார், 3 அணிகளிலே தொங்குகிறார். எப்படி சுவாசிப்பார்? 3 மணி நேரத்திற்கு மேலாக எப்படி சுவாசிப்பார்? அந்த கால்களிலே அடித்திருந்தார்களே ஆணி, அதிலே உண்ணி உதைத்து மூச்சை இழுத்து அந்த மூச்சு பயங்கர சத்தமாக கேட்குமே. அப்படியெல்லாம் இழுக்க வேண்டும். எத்தனை தடவை இழுப்பார்? 3 மணி நேரத்துக்கு மேலாக. தாகம் எப்படி இருக்கும்? தாகம் இஞ்சி, நாவரண்டு, தங்கமேனி, மங்கினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாகமாயிருக்கிறேன். ஆஹா, இதெல்லாம் ஆத்தும தாகமாக்கும், இதெல்லாம் சரீர தாகம் அல்ல என்று சொல்பவன் முட்டாள். தாகமிஞ்சி, நாவரண்டு, தங்கமேனி, மங்கினார். தேவகுமாரனாக ஆண்டவராகிய தெய்வம் ஆவிக்குரிய தாகத்தோடு இந்த உலகத்தில் வந்தார். மனுஷகுமாரனாக அவர் மாறிய பொழுது மனுஷனுக்குரிய எல்லா விதமான தேவைகளும் அவருக்கு இருந்தன. தூங்கினார், பசியோடு இருந்தார், தாகமாக இருந்தார். எல்லா காரியங்களிலும் ஒரு மனுஷனைப் போல அவர் கலந்து கொண்டார். இப்பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். கசப்பான கடியை கொடுத்தார்களே, அதுதானே அவர்கள் பண்ணிய விருந்தோம்பல். அது என்ன? வெள்ளைப்போளமும் திராட்சரசமும் கலந்த ஒரு கலவை. குடிச்சா அது குளோரோஃபார்ம் போல, மயக்க மருந்து போல, அனஸ்தீசியா போல அப்படி அவரை மயக்கும். மயங்கிய நிலையிலே கண்கள் செருகி அவர் தூங்கி விடுவார். சிலுவையின் வலி தெரியாமல் அப்படி அவர் மரிப்பார். நல்லது தானையா? குடிச்சார் ஐயா. கசப்பான காடியை வாங்கினார், ருசி பார்த்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது என்னது என்பதை கண்டுபிடித்து விட்டார். தனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உதவி என்று அறிந்தும் அந்த காடியை அவர் நிராகரித்தார். ஏன் நிராகரித்தார்? அதை குடித்து விட்டால் மயங்கி இருப்பார், மரித்திருப்பார். ஆனால் முடிந்தது என்ற 6வது வசனத்தை சொல்லி இருக்க மாட்டார். உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி 7ஆம் வசனத்தையும் சொல்லி இருக்க மாட்டார். தேவ சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றாமல் 7 வசனங்களையும் சொல்லாமல் இடையிலேயே வழிமறித்து, இடையிலேயே தன்னுடைய சுய மதிக்கு ஒப்புக் கொடுத்து 5 வசனங்களோடு ஆவியை விட்டிருப்பார். அப்படி கீழ்ப்படியாமையோடு வாழ்ந்து முடிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த விருந்தோம்பலை, அந்த கசப்பான காடியை ஆண்டவர் நிராகரித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக விருந்தோம்பல்கள் வேதத்திலே பொய்யான, கபடமான, பாவமான விருந்தோம்பல்கள். ஒரு விருந்தோம்பல் சால சிறந்தது. என்ன விருந்தோம்பல்? யார் பண்ணி விருந்தோம்பல்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் விருந்தோம்பலாக அளித்தது. அது ஒரு நித்திய விருந்தோம்பல், நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கக்கூடிய விருந்தோம்பல். அதுதான் சாலச் சிறந்த, மேலான, மேன்மையான, மிகவும் சிறந்த விருந்தோம்பல். கர்த்தர் தம்மைத்தாமே நமக்காக அர்ப்பணித்தார். ஆமா, ஆண்டவர் தம்மைத்தாமே நமக்காக அர்ப்பணித்திருக்கிறாரே. நாம் ஆண்டவருக்கு என்னத்தை அர்ப்பணிப்போம்? இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், எந்த அரும் பொருள் ஈடாகும், என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பக்தன் பாடுகிறானே. என்னை முற்றிலும் அவருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று அறிவிக்கிறானே. அதே போல நம்முடைய வாழ்க்கை முழுவதையும், உடல், உள்ளம், ஆத்துமா அனைத்தையும் ஆண்டவருக்காக சமூலமாக சமர்ப்பித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவதாக மெலித்தா தீவார் அவர்களிடத்தில் காணப்பட்ட காட்சி, பெரிய குணாதிசயம், விருந்தோம்பல். அந்நியர்கள் விசுவாசிகளை விருந்தோம்பினார்கள். இரண்டாவதாக அங்கு காணப்பட்டது ஒரு விரியன் பாம்பு. விருந்தோம்பல் எதிர்மறையாக ஒரு விரியன் பாம்பு. 3ஆம் வசனம் முதல் பாருங்கள். 3ஆம் வசனம் முதல், பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவன் கையை கவ்விக்கொண்டது. பாம்பு கடித்தது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாவம் உன்னை தொடரும்,
என்ற வசனத்திற்கேற்ப இவன் செய்த பாவங்கள் இவனை பிடித்தன என்று சொல்லி அவர்கள் அவனை குறித்து தவறாக நியாய தீர்ப்பு பண்ணினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இவன் ரொம்ப மோசமான ஆள், இவன் ஒரு பெரிய பாவி, கடலுக்கு தப்பினாலும் கரையில் வந்து தப்பவில்லை, பாம்பு கவ்விக்கொண்டதே, மோசமான ஆள், துன்மார்க்கன் என்று சொல்லி தவறாக நியாயந்தீர்த்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் மார்க் 16 அதிகாரம் தெரியாதே, விசுவாசிகள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் அந்த வசனம் எல்லாம் தெரியாதே, ஆனால் பவுலுக்கு அதெல்லாம் தெரியுமே. நியாயந்தீர்த்தார்கள். நியாயந்தீர்க்க கூடாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதற்கு நீ யார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மத்திய 7 அதிகாரத்திலே, இன்னும் ரோமர் புஸ்தகத்திலே நியாயந்தீர்க்க கூடாது, நியாயாதிபதி ஒருவரே, அவரே நம்முடைய ராஜா, அவரே நம்முடைய நியாய பிரமாணிகர், அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய நியாயாதிபதி என்றெல்லாம் ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். அவர் ஒருவரே நியாயந்தீர்க்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நியாயந்தீர்க்க கூடாது. நியாயந்தீர்க்கக்கூடிய மனதில் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால், அடுத்தவர்களை மட்டம் தட்டி வாழ்கிறவர்களாக நாம் காணப்பட்டால் நிறுத்திக் கொள்வோம். 2 பேர் ஜெபிக்க போனார்களே, ஒருவன் பரிசேயன், அடுத்தவன் ஆயக்காரன். பரிசேயன் நியாயந்தீர்த்தானே, ஆண்டவரே நான் பரிகாரர் விபசாரக்காரர் போன்றல்ல, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், தசம பாகம் எல்லாம் கொடுக்கிறேன், அதோ தூரத்தில் நிற்கிறானே ஆயக்காரன், அவனை போலவும் நான் அல்ல என்று சொல்லி அவனை நியாயந்திருக்கிறானே. அவன் யார்? ஆயக்காரன். அதே வேளையிலே தாழ்மையோடு வந்தவன், தன்னை பாவி என்று உணர்ந்து மனம் திரும்புகிறவன். ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே, இவன் என்ன சொல்கிறான்? நான் அவனை போல அல்ல அப்படின்னு சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் மனம் திரும்பி இருக்கிறான், நான் மனம் திரும்பவில்லை என்றுதானே அர்த்தம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு சென்றான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. திடீரென்று உடனுக்குடன் நியாயம் தீர்க்காமல் ஆண்டவர் சமூகத்திலே பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். மாம்சத்தின்படி நியாயந்தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அரைவை கட்டுத்தனமாக உணர்ச்சிகளை பறிகொடுத்து அடுத்தவர்களை நியாயந்தீர்க்க கூடாது, அடுத்தவர்களை அங்கீகரிக்கவும் கூடாது அவசரப்பட்டு. சாமுவேல் அப்படித்தானே, இஸ்ரவேலின் எல்லை எங்கிலும் அறியப்பட்ட சாமுவேல் அவசரப்பட்டு ஈசாயின் மூத்த மகனை அடுத்த மகனை அபிஷேகம் பண்ணப்பட்டு சென்றானே. இல்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் இருதயத்தை பார்க்கிறான் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்று தேவன் திருவுளம் பெற்றினதாக 1 சாமுவேல் 16 பார்க்கிறோமே. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. எப்படி பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதோ அதே போல நியாய தீர்ப்பும் கர்த்தருக்குரியது. அடுத்தவர்கள் மோசமான பாணியிலே அவர்கள் போய்கொண்டிருந்தால் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். பழுத்த விசுவாசிகளிடத்தில் ஆலோசனைகளை கேட்போம். நியாய தீர்ப்பை ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு விடுவோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியின் காரியமாக இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பாருங்கள். தொடர்ந்து 5ஆம் வசனம், அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இப்ப என்ன சொல்றாங்க? அடுத்த வசனம், அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, ஐடியாவை மாத்திட்டாங்களா, வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். முதலாவது என்ன சொன்னாங்க? இவன் மோசமான ஆள். இப்போ என்ன சொல்றாங்க? இந்த ஆள் கடவுள், பாம்பு கடிச்சு சாகலிய. மாற்றி சொல்கிறார்களே. நம்முடைய புத்தியை பறிகொடுக்காமல், நியாயந்திருக்காமல், கண் கண்டபடி நியாயத்தீர்ப்பு சொல்லாமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன பாடம் கற்றோம்? நியாயந்தீர்க்க கூடாது அடுத்தவர்களை. அவர்கள் மேல் தேவனுடைய சாயல் இருக்கிறது. அவர்களுக்காக ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரே, அவர்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரே. அவர்கள் மனம் திரும்ப ஆவியானவர் நாள்தோறும் நிமிடந்தோறும் போராடி கொண்டிருக்கிறாரே. இதையெல்லாம் மனதில் வைத்து மற்றவர்களை நியாயந்திருக்காமல் அவர்களை ஜெபத்தில் தாங்கி அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படத்தக்கதாக ஜெபத்தில் அவர்களை வைத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் நம்முடைய கடமையாகும். இந்த மெலித்தா தீவில் பவுலும் கூட இருந்தவர்களும் ஏறக்குறைய 3 மாதங்கள் தங்கினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு பயணம் தொடர்ந்தது. எதற்கையா 3 மாதங்கள்? ஒன்று, சுவிசேஷம் சொல்வதற்கு பவுலுக்கு நல்ல சந்தர்ப்பம்.
2, கடலின் கொந்தளிப்பு இன்னும் சரியாக அமரவில்லை. 3, அந்த அந்நியர்கள் விருந்தாளிகளை பத்திரமாக பார்த்து கொண்டு கூட கொஞ்ச நேரம் அவருடைய உறவை அனுபவிக்க அவர்கள் விரும்பினார்கள் என்று சொல்லியும் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படியாக மொத்த கூட்டமும் கர்த்தரை மகிமைப்படுத்தினது. மெலித்தா தீவிலே மகிமைப்படுத்தும் மக்களாக எல்லாரும் மாறினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முக்கியமாக பவுலின் சுவிசேஷ செய்தியை, சாட்சியின் செய்தியை, சத்தியத்தின் செய்தியை அவர்கள் அனுபவித்தார்கள். 3 மாதங்கள் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28:11 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுள்ள அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். ஆங்காங்கு கர்த்தர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து ரோமாபுரிக்கு அனுப்பி வைப்பதாக அவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமா, பவுல் இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினானே, சாட்சி அறிவித்தானே, ஆண்டவரை குறித்து ஆலோசனை சொன்னானே, ஆத்தும ஆதாயம் பண்ண பிரயாசப்பட்டானே, அது எப்படி நடந்தது? என்னவெல்லாம் சொல்லியிருந்தால், எப்படியெல்லாம் சொல்லியிருந்தால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். பல காரியங்கள் அவர்களுக்கு விளங்கக்கூடிய அளவிலே அவன் சொல்லியிருப்பான். அவருடைய பாஷை தெரியுமோ தெரியாதோ, ஒருவேளை ஒரு இன்டர்பிரட்டர் வைத்து, ஒரு மொழி பெயர்ப்பாளரை வைத்து அவன் பேசியிருப்பான், அல்லது சைன் லாங்குவேஜ் அடையாள மொழிகளிலே அவர்களுக்கு அறிவித்திருப்பான். எப்படியோ துணை நின்றது பரிசுத்தாவியானவர். அவர்களோடு உரையாடுவதற்கும் அவர்களோடு உறவாடுவதற்கும் ஆவியானவர் போதுமானவர். அவர் மூலமாக, அவருடைய உதவிகளின் மூலமாக பின்னர் அந்த பாஷை தெரிந்த மக்களோடு ஒருவேளை ஒரு சிலர் அந்த கப்பலிலே இருந்திருக்கலாமே, தப்பி வந்தவர்களிலே ஒரு சிலர் அந்த பாஷை தெரிந்தவர்களாக இருந்திருக்கலாமே. எப்படியோ காரியம் நடந்தது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக ஆதாயம் பண்ணினாய் என்று கேட்க மாட்டார். எத்தனை ஆட்களிடத்தில் என்னை பற்றி சொன்னாய் என்று கேட்பார். சொல்லுவது நம்முடைய வேலை, வெல்லுவது ஆண்டவருடைய வேலை, போதிப்பது நம்முடைய வேலை, சாதிப்பது ஆண்டவருடைய வேலை, அறிக்கை செய்வது நம்முடைய வேலை, ஆதாயம் பண்ணுவது ஆண்டவருடைய வேலை. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்வது தேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சக்சஸ்ஃபுல் விட்னஸ் இஸ் ஷேரிங் கிரைஸ்ட் in the power of the Holy Spirit and leaving the results to God. வெற்றிகரமான கிறிஸ்தவ சாட்சி யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி விளைவுகளை ஆண்டவரிடத்திலே விட்டுவிட வேண்டும். என்னையா நடக்கும்? உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, பல நாட்கள் கழித்து அதன் பலனை காண்பாய், கண்ணீரோட விதையை கம்பீரத்தோடு அறுப்பாய் என்று கர்த்தருடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவருடைய காரியங்களை அவர்களிடத்தில் சொல்லி, அநேகரிடத்தில் சொல்லி அவர்களை கர்த்தரிடத்தில் வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடப்பாடு, நம்முடைய கடன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 3ஆவதாக இன்னொரு காரியத்தையும் இவர்கள் மத்தியிலே நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர்களிடத்தில் காணப்பட்டது விருந்தோம்பல், 2ஆவதாக விரியன் பாம்பு, 3ஆவதாக வியாதிப்பட்டவர்கள். விரியன் பாம்பு, அதற்கு பிறகு வியாதிப்பட்டவர்கள். என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் வசனம் முதல். அப்போஸ்தலர் 28:7 முதல். தீவுக்கு முதலாளியாகிய யூபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். போக போக எல்லா இடங்களிலும் பட்சமான விருந்தோம்பல். யூபிலியு இவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் என்று வாசிக்கிறோம். கைகளை வைத்தான், குணமாக்கினான் அந்த மனுஷன். 9, இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். தீவிலே ஒதுங்கினார்கள், கர்த்தருக்கு சித்தமான தீவிலே ஒதுங்கினார்கள். என்ன காரணம்? அவர்களெல்லாம் சுவிசேஷத்தை அறிய வேண்டும். என்ன காரணம்? அவர்களெல்லாம் சுகம் பெற வேண்டும். தேவ சித்தம். ஆண்டவர் நம்மை ஒரு இடத்திலே ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் ஒரு இடத்திலே நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை ஆண்டவர் நமக்கு பிடிக்காத ஒரு இடத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்றால், நாம் ஒருவேளை கலங்கலாம், குழம்பலாம், கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, சித்தம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவருக்கு சித்தமான இடங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிறார்.
நம்முடைய சேவை ஆண்டவருக்கு தேவை என்று கருதி ஆண்டவர் நம்மை ஆங்காங்கு கொண்டு செல்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை திடீரென்று உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், உங்களுடைய வேலையில, வியாபாரத்தில், ஊழியத்தில், செல்லுங்கள். உங்களுடைய சேவை அங்கே ஆண்டவருக்கு தேவை. செல்லுங்கள். ஆண்டவர் காட்டக்கூடிய வழிகளில் எல்லாம் நாம் சென்று ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வியாதிகளை குணமாக்கக்கூடிய ஆண்டவர் யெகோவா ரஃபா என்பது அவருடைய பெயர். பரிகாரம் செய்யக்கூடிய தெய்வம், வியாதிகளை குணமாக்கக்கூடிய தெய்வம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. குணமாக்கும் கர்த்தர், அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். ஐயா, சில சமயங்களிலே எவ்வளவு போராடி ஜெபித்தாலும், எவ்வளவு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாலும் காரியம் நடக்க மாட்டேன் என்கிறதே. வியாதி சுகமாகவில்லையே. நாட்கணக்காக, வாரக்கணக்காக, ஒருவேளை வருஷக்கணக்காக படுத்த படுக்கையாக இருக்கிறார்களே, ஏன் குணமாகவில்லை? இது ஒரு பொதுவான கேள்வி. அதே வேளையிலே நல்ல கேள்வி. குணமாகாவிட்டால் அல்லது குணமாகும் என்ற நம்பிக்கை இழந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகக்கூடாது. தேவ சித்தப்படி நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை எல்லாரும் சுகமாக்கப்பட்டு விட்டால் இருப்பதற்கு இடம் இருக்காதே. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியிலே வாழ்வதற்கு இடமேது? மரித்து தான் ஆக வேண்டும் குறிப்பிட்ட ஒரு நாளிலே. எனவே சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த நோயாளியை அல்லது நோயாளிகளை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆண்டவருடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். முதலாவதாக சோர்ந்து போகாதே. அடுத்தாற்போல குற்றஞ்சாட்டாதே. குற்றஞ்சாட்டாதே. யாரை? வைத்தியரை குற்றஞ்சாட்டாதே. உனக்காக ஜெபித்தார்களே அவர்களை குற்றஞ்சாட்டாதே. குணமாக்க வேண்டிய ஆண்டவரை குற்றஞ்சாட்டாதே. உன்னையே நீ குற்றஞ்சாட்டாதே. எவ்வளோ பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவர் அதை மறந்து போகவில்லை, மன்னித்திருக்கிறார், ஆனால் மறக்கவில்லை. எனவே அடிக்கடி எனக்கு தண்டனைகள் வருகிறது. அந்த காலத்திலே நான் பெரிய பாவி, இந்த காலத்திலே பாடுபடுகிறேன் என்று சொல்லி உன்னை நீயே குற்றஞ்சாட்டாதே என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சோர்ந்து போகாதே. இரண்டாவதாக குற்றஞ்சாட்டாதே. மூன்றாவதாக தற்பரிசோதனை செய். ஆண்டவர் ஒரு மனுஷனை குணமாக்கினாரே, குணமாக்கிவிட்டு சொன்னார், அவனை ஆலயத்தில் கண்டு சொன்னார், அதிக கேடொன்றும் இனி உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. ஒருவேளை அவன் பட்ட பாடுகளெல்லாம் பாவத்தினால் உண்டானவை, இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய குணமாக்குதலுக்கு, கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு, கர்த்தருடைய மன்னிப்புக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். சோர்ந்து போகாதே, குற்றஞ்சாட்டாதே, தற்பரிசோதனை செய். தேவ சித்தத்திற்கு முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கர்த்தர் கொடுத்தாரா? ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தாரா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் பல விதங்களிலே நமக்கு சுகத்தை கொடுக்கிறார் அல்லது கொடுக்கவில்லை. முதலாவதாக அற்புத சுகம். எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். இரண்டாவதாக மருத்துவ சுகம். மருந்துகளின் மூலமாகவும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். டாக்டர்கள், மருந்துகள் எல்லாமே ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமுள்ள வைத்தியனாகிய லூக்காவை பவுல் தன் வசம் வைத்துக் கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபின் குடும்ப வைத்தியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்களாக, அப்பொழுது சுகம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தாரே. யாக்கோபு 5 எண்ணெயும் திராட்சரசமும் அந்த காலத்திலே மருந்துகளாக விளங்கின. உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று லவோதிக்கேயருக்கு ஆண்டவர் சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம். கலிக்கம்னா என்ன அர்த்தம்? கலிக்கம்னா என்ன அர்த்தம்? மருந்து என்ற அர்த்தம். பிசின் தைலம், ரண வைத்தியம் இதெல்லாம் வேதத்தில் காணப்படுகிறது. அத்திப்பழ அடையை மருந்தாக அவன் புண்களிலே போடுங்கள் பிழைப்பான் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததாக எசேக்கியாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கண்டுகொள்கிறோம். அது மட்டுமல்ல, படிப்படியான சுகமும் உண்டு.
ஒன்று அற்புத சுகம், 2 மருத்துவ சுகம், 3 படிப்படியான சுகம். உடனே சுகம் அல்ல, கிராஜுவல் ஹீலிங், படிப்படியான சுகம். எசேக்கியா 3வது நாளிலே நீ ஆலயத்திற்கு போவாய். முதல் நாள் என்னாச்சு? அமைதியாயிரு. 2வது நாள் என்னாச்சு? விசுவாசி. 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு போவாய். 3 நாட்கள் தரித்தெறிந்து சுகம் பெற வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேலாகிய நானோ என்றால் அநேக நாள் வியாதிப்பட்டிருந்தேன் என்று சொல்லி அவன் தன்னை குறித்து அறிவிப்பதாக 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எப்பா பிரோதித்து மரண தருவையிலே தான் அவன் சுகம் பெற்றான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அற்புத சுகம், மருத்துவ சுகம், படிப்படியான சுகம், பரலோக சுகம். இங்கே சுகமில்லை, அங்கே சுகம் உண்டு. துரோப்பிமுவை வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் என்று பவுல் அறிவிப்பதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பேர் அவன் வாழ்க்கையிலே ஊழியத்திலே அவன் மூலமாக சுகம் பெற்றவர்கள். துரோப்பிமுவுக்கு சுகம் கிடைக்கவில்லை, அப்படி அவனை விட்டு வந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். இரட்டிப்பான வரம். எலிசா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டவனாக மரித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சுகமில்லை. அவனுடைய பிணத்தை ஒரு கல்லறையிலே போட்ட பொழுது கல்லறைக்குள் இருந்த ஒரு மனுஷன் அவன் பிழைத்துக் கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவனுக்கு ஒன்றுமில்லை, வியாதிப்பட்டவனாக மரித்தான். சில சமயங்களிலே வியாதிகளின் முற்றுப்புள்ளி பரலோகம். இங்கே மரிக்கிறோம், அங்கே பிழைக்கிறோம். இங்கே கண்களை மூடுகிறோம், அங்கே கண்களை திறக்கிறோம். அதை மனதில் வைத்து சுகமாகவில்லை என்றால் உங்களை குறித்து குற்றஞ்சாட்டாமல் எனக்கு விசுவாசம் இல்லையோ என்று நீங்கள் வருந்தி நீங்கள் துவண்டு விடாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. வாழ்க்கை என்பது முடிவு அல்ல, மரணம் என்பது முடிவு அல்ல, அது முடிவில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம். இங்கே கண்களை மூடுகிறோம், அங்கே கண்களை திறக்கிறோம். வாழ்க்கை என்பது கதை அல்ல, வாழ்க்கை என்பது தொடர் வரலாறு. எனவே அது மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவரே இன்று நான் மரித்தாலும் என்னுடைய நித்தியத்தை உம்மோடு கழிப்பேன் என்ற நிச்சயத்தோடு வாழ்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்நியரை நாங்கள் உபசரிக்க மறவாதிருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். யாரையும் நியாய்ந்திருக்க எங்களுக்கு அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டு மற்றவர்களை நாங்கள் நேசித்து வாழத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வியாதிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருந்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவிலே இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதியும். உலகத்திற்கும் திருச்சபைக்கும் நீர் எங்களை ஆசீர்வாதமாக பாவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.